அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப பெஸ்ட்டான கண்டென்ட் எது அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணி ஒரு 10 டைப் ஆஃப் கண்டென்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 டைப் ஆஃப் கண்டென்ட்டையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. இந்த 10 டைப்புமே ரொம்ப வைரலான கண்டென்ட் தான். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வைரலான சேனல் தான். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி உங்கள் சேனல் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அவங்க என்ன வீடியோ போடுறாங்க அது போல் நம்ம கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்கள் சேனலில் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆகும். ஸோ டாப் 10 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் சேனல், அதாவது டாப் 10லேருந்து பார்க்கலாம். சரிங்களா? 10ஆவதாக இருக்கிற அந்த பெஸ்ட்டு கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சூச்சு டிவி. இந்த சூச்சு டிவியை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். சைடில் போடுற பாருங்கள். இந்த சூச்சு டிவி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் கண்டென்ட் இல்லையா? ஸோ கண்டென்ட்டை நான் மறந்துடுவேன், அதனால நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சூச்சு டிவி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. சரிங்களா? முகம் காட்டாமல் சம்பாதிக்கிற கண்டென்ட் இது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா பொதுவாக முகம் காட்டாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, கிட்ஸ் சேனல், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் 94 மில்லியன் இருக்குது சூச்சு டிவி சேனலில். அது மட்டும் இல்லை, அனிமேட்டட் எஜுகேஷ்னல் வீடியோ நிறைய போடுறாங்க. சரிங்களா? எஜுகேஷ்னலாக நிறைய இருக்கும். நீங்கள் போயிட்டு இந்த சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணவே தெரியும் எந்த மாதிரியெல்லாம் மக்கள் லைக் பண்ணுறாங்க. முகம் காட்டாமல், அதாவது நம்ம முகம் காட்டாமல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிட்ஸுக்கான சேனல்லையே ரொம்ப பாப்புலரான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சூச்சு சேனலில் போடுற அந்த கண்டென்ட்டை மக்கள் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 10ஆவது இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் முகம் காட்டாமல் கண்டென்ட்டை போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கண்டென்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கிட்ஸ்க்கான சேனலை உருவாக்குங்கள். அது எப்படி உருவாக்கணும், எப்படி செட்டிங் ஆன் பண்ணணும், இது போன்ற பல்வேறு செட்டிங் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் 9ஆவது இடத்துல பிடிச்சிருக்கிற கண்டென்ட் என்ன கண்டென்ட்டு, என்ன சேனல் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள். ஸோ இந்த பரிதாபங்கள் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, டெய்லி யங்கர்ஸ், அதாவது யூத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. காமெடி கண்டென்ட் போடுறாங்க. ஸோ நீங்கள் காமெடி கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் மேஜரான வீடியோஸ் எல்லாம் என்ன வியூஸ் போயிருக்கு, ஸோ மக்கள் எதெல்லாம் லைக் பண்ணுறாங்க, லைக் பார்த்தீங்கன்னா காமெடி கண்டென்ட்லேயே அந்த சேனலில் நல்லா வியூஸ் போகுது. சரிங்களா? இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காமெடி கண்டென்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரிதாபங்கள், அதை தான் மக்கள் லைக் பண்ணுறாங்க. 9ஆவது இடத்துல இருக்குது. ஸோ கண்டிப்பாக 8ஆவது இடத்துல என்ன இருக்குது, எந்த மாதிரியான கண்டென்ட் சேனல் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆவதாக என்ன சேனல் இருக்குது. ஸோ 8ஆவதாக இருக்கிற சேனலில் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக 8ஆவதாக இருக்கிற சேனல் சோதனைகள். ஸோ இந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலில் என்ன போட்டிருக்காங்கன்னா காமெடி ஸ்கெச்சஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், என்னென்ன சோஷியல் மீடியாவில் நடக்குதோ அது எல்லாமே போட்டிருக்காங்க சோதனைகள் சேனலில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போடுங்க. சரிங்களா? நம்ம சேனலில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7ஆவதாக எந்த சேனல் முன்னிலையில் இருக்குது, அதாவது 7ஆவதாக இருக்கிற சேனல்லையும் பார்த்துடலாம். பிளாக் ஷிப்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனல் நல்லா மூவிங்கில் போயிட்டுருக்கு. இதுலேயும் காமெடி கண்டென்ட் நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஸோ நீங்கள் பொதுவாக டாப் 10ல் இருக்கிற சேனலை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய சேனல் எதுக்கு கீழே, நான் சொல்கிற இந்த டாப் 10 சேனல் இருக்கு இல்லையா, எதுக்கு கீழே உங்கள் சேனல் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மோர் வியூஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போது 6ஆவதாக என்ன சேனல் இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மானிட்டைசேஷனுக்காக நிறைய தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ், மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வீடியோஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ 6ஆவதாக என்ன சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நக்கலாண்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் ஏதாவது போடுறதா இருந்தால் ஸோ இந்த சேனலை நீங்கள் ரெஃபராக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சேனல் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் சைடில் இமேஜ் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 5ஆவதாக என்ன சேனல் இருக்குன்னு பார்த்துடலாம். மெட்ராஸ் சமையல். ஸோ நிறைய பேர் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஆனால் குக்கிங் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியாஸ், அதாவது குக்கிங்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. மெட்ராஸ் சமையல் இந்த சேனல்லாம் போயிட்டு பாருங்க, ஒரு ரெஃபர் எடுத்துக்கோங்க. ஸோ மக்கள் அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பல டிப்ஸ் இருக்குது, அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 4வது இடத்துல என்ன சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி சேனல். ஸோ இந்த மதன் கௌரி சேனல் நீங்கள் பார்த்துருக்கலாம். சோஷியல் ஈவெண்ட்ஸ், ஏதாவது இஷ்யூனா எடுத்து பேசுவாங்க. இது போல் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த சேனலை எடுத்துக்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த சேனலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3வது இடத்துல என்ன சேனல் இருக்குன்னு பார்த்துடலாம். மைக் செட். ஸோ இந்த மைக் செட் பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேற லெவல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடிகள் நிறையவே இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் மைக் செட் அந்த மாதிரி ஏதாவது காமெடி கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நம்ம சேனலில் 2வது என்ன கண்டென்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது என்ன சேனல் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். பிகினர்ஸ் சேனல் தாங்க. பிகினர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க, நிறைய விஷயங்கள் போடுவாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ 9 சேனல் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? உங்களால் இந்த 9 சேனல் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரியில் எது உங்களால் பண்ண முடியுது? ஸோ இவங்களை போலவே பண்ண முடியுமா, இல்லை இவங்களை விட பெஸ்ட்டாக பண்ண முடியுமா, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் 10ஆவதாக ஒரு கேட்டகரி ஒரு சேனலை சொல்ல போகிறேன், நம்ம தமிழ் சேனல். ஸோ வேறு லெவலில், அதாவது கொஞ்சம் நாட்களிலே வேறு லெவலில் ரீச் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குக்கிங் சேனல் மானிடைஸ் ஆகாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சேனல் குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மானிடைஸ் ஆகி எவ்வளோ மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபரை எடுத்து, அதாவது டைமண்ட் பட்டன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதுதான் யூடியூப்லேயே நம்பர் 1 இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எஃபெக்ட் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, எஃபெக்ட் அதில் தான் நம்ம சேனல் க்ரோவே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 சேனல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ சேனல் இருக்குது, வளர்ந்த சேனல். அவங்கெல்லாம் பேசிக்லேருந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்காங்க, என்னென்ன அவங்க இந்த சேனலுக்காக எஃபெக்ட் போட்டிருக்காங்க. இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜ் குக்கிங், ஒரு தாத்தா 4 ஜென்ஸ் சேர்ந்து ஒரு பெருசாக குக்கிங் பண்ணுவாங்க. அதை அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த குக் பண்ண அந்த பாத்திரம், அந்த ரைஸ் குவான்டிட்டி எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. போடவே தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் எஃபெக்ட் போட்டு கொடுக்குற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் பேசிக் 10 சேனல் சொல்லியிருக்கேன். இந்த 10 சேனலில் எந்த சேனலுக்கு அடிப்படையில் உங்கள் சேனல் வருதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் பல சேனலுக்கு டிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, சில செட்டிங்ஸை ஆன் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டாலும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். ஏன்னா பொறுமை இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ போட்டுட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நாளைக்கே நான் ஒரு வீடியோ வில்லேஜ் குக்கிங் மாதிரி ரெடி பண்ணி போடுறேன், எனக்கு அந்த அளவுக்கு வியூஸ் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு யூஸ் போகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய இன்ட்ரோ, உங்களுடைய ஃபேஸோடைய வேல்யூவை மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ இருந்தால் போதுங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம், சரிங்களா? நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும், சரிங்களா? இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்லே நம்பர் 10 ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, சூச்சு டிவி பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சூச்சு டிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண சூச்சு டிவி மாதிரியே நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்காக அந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கிட்ஸுக்கான வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவது, நெக்ஸ்ட்டு இது போல் பல்வேறு விஷயங்கள் கனித்தமிழ் அனிமி அந்த சேனலில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த 10 டிப்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 10 பெஸ்ட் கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு எது போட முடியும்னு பாருங்கள்.
யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைசேஷன் வரை இருக்குது. அதாவது யூடியூப் சேனல் ஓப்பன், செட்டிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது, டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட்டு, பின் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில் ஜாயின் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 199ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கைட் பண்ணுவேன், சரிங்களா? நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, சில கம்யூனிட்டி ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வாங்கினவங்க டாலர்ஸ் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஒரு வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் டாலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து காப்பிரைட் இல்லாமல் வீடியோ போட முடியும். ஸோ 7 வகையான டாலர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.